தளபதியோட முகம். அவர் வந்திருக்கிற ஒரு நோக்கம் மக்களுக்கு நல்லது பண்ணணும். அமோகமா இருக்கு. வெற்றி கண்டிப்பா தளபதி பக்கம் தான் இருக்கு. இந்த தொகுதிங்கிறத விட இது வரைக்கும் ஒரு 200 வில்லேஜ் ஓவரால் கவர் பண்ணிருக்கோம். எல்லா இடத்துலயுமே மக்கள் கிட்ட இருக்கிற ஒரே குறைன்னு அது சொல்ல முடியாது, பல குறைகள் இருக்கு. எல்லாரும் கேட்கறது பாத்தீங்கன்னா சுத்தமான தண்ணி, ரோடு, பஸ், அந்த பேசிக் நீட்ஸ் என்னவோ அததான் ரிப்பீட்டா எல்லா கிராமங்கள்லயுமே மெயினா அவங்க கேட்கறதே அடிப்படை தேவைகள் தான். அதை தாண்டி அவங்க எதையுமே இது வரைக்கும் ஒரு கோரிக்கை அவங்க சொல்லல. ஒரு சில இடத்துல எங்களுக்கு அந்த மக்களோட அடிப்படை தேவைகளை தாண்டி ஒரு சில ஏரியால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நரிக்குறவரினம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் மாதிரி கேட்டு சொல்லியிருக்காங்க. தளபதியோட முகம்தான். இந்த முறை கட்சி ஆட்சிக்கு வருமா? கண்டிப்பா வரும். அதான் சொன்னனே, தளபதியோட முகம். அவர் வந்திருக்கிற ஒரு நோக்கம் மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதனுடைய அடிப்படையில தான் நாங்க எல்லாருமே மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்துல வந்திருக்கோம். அதே போல அவரோட மெயின் தீம் என்ன பாத்தீங்கன்னா, லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கணுங்கிறது. அது கண்டிப்பா நடக்கும். முதல்ல நான் செய்யறது இன்னைக்குன்னு இல்ல, அரசியல் களத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியில இருந்து எனக்குள்ள தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது இருந்தே நம்ம கேக்குறோம், தண்ணி இல்ல, ரோடு இல்ல, வசதி இல்லைன்னு. இந்த காலகட்டத்திலயும் இன்னும் மக்கள் அதையே தான் கேக்குறாங்க. அப்ப அந்த பேசிக் நீட்ஸே மக்கள் கிட்ட போய் சேரல. சோ அதை முதல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எல்லா கிராமங்களுக்குமே முதல்ல அடிப்படை தேவைகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதுதான். பெண்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தா என்ன கொடுக்கணும்? கண்டிப்பா தளபதியோட ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும். ஒரு பெண் வேட்பாளரா கண்டிப்பா பெண்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் முதல்ல நான் போய் குரல் கொடுப்பேன். எத்தனை ஓட்டு நீங்கள் ஜெயிக்க போறீங்க? ரிசல்ட் அன்னைக்குதான் அது எனக்கே தெரியும். அதனால நான் அதை அப்படி சொல்ல முடியாது. தளபதி அவர்கள் வந்ததனுடைய முக்கிய நோக்கம் உங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தான். அதனாலதான் நாங்களும் அரசியல் களத்துக்குள்ள வந்தோம். கண்டிப்பா ஒரு லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி, ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாரும் தளபதி அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்க மேல நம்பிக்கை வச்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி.